அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் இந்தியர்களின் வரலாறு எவ்வாறு குமரி கண்டத்திலிருந்து உருவெடுத்தது, அதற்கு புராணங்களின் அடிப்படைகளை கொண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படைகளையும் கொண்டும் இலக்கியத்தின் அடிப்படைகளை கொண்டும் அந்த புராணங்களில் உள்ள மன்னர்கள் மற்றும் வாழ்வியல் முறைகளை கொண்டும் இனி ஆராயலாம். இதற்கு முன்பாக கொஞ்சம் மரபணு குறித்து டேவிட் ரைட் அவர்கள் கொடுத்த அறிக்கையை கொண்டு பார்ப்போம். 2018 டேவிட் ரைட் என்கிற அறிஞர் அவருடைய புத்தகம் ஊவிஆர் அவ்வியர் அப்படின்ற வெளியிட்டுள்ளார். அதில் அவருடைய மரபணு ஆய்வை பற்றி குறிப்பிடுகையில் இந்தியர்களின் மூதாதையர்கள் 2 வகை என குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒன்று வடக்கில் உள்ள மூதாதையர்கள், இரண்டாவது தெற்கில் உள்ள மூதாதையர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் வட இந்தியாவில் உள்ள மூதாதையர்கள் டிஎன்ஏவோட கூற்று கொஞ்சம் ஒத்துப்போகிறது. இந்த ஆய்வறிக்கையில் அத்தகைய டிஎன்ஏ 1800 to 1600 பிசியில் காணப்படுகிறது என்று, அதன் மூலம் அந்த பீரியட்லேருந்து காணப்படுகிறது என்று சொல்கிறார். அதே தெற்கே உள்ள தமிழர்களுடைய டிஎன்ஏ 66,000 வருடங்கள் பழமையானது என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் ஆரிய மரபணு ஆர்என்ஏ என்று சொல்லப்படுகிற ஒரு ஆரின் மரபணு வழி வந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்றும், அவர்கள் தற்பொழுதைய கஜகஸ்தானத்தில் முதலில் கண்டெடுக்கப்பட்டது இத்தகைய டிஎன்ஏ என்று சொல்கிறார். இதற்கான ஆதாரம் ஸ்டெப்பி புல்வில் உள்ளது, ஆனால் அந்த ஆய்வு விரிவாக செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் டேவிட் ரைட் அவர்கள் கூறுகையில் 2008 அவர்கள் இந்த ஆய்வறிக்கை வெளியிட்ட போது பல அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக அதன் உண்மைகள் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. எனவே இதில் அவர் கூறுவது என்னவென்றால், வட இந்தியாவில் இந்த 2 மூதாதையர்களுடன் மூன்றாவதாக மேற்கு யூராசியாவில் உள்ள குழுவின் டிஎன்ஏ பழமையான மூதாதையர்கள் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது 2008 இந்த ஆய்வாளர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள ஆய்வாளர்கள் அரசியல் காரணத்தினால் அதை வெளியிட அவருக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் அவர் அதை 2008 வெளியிடாமல் தற்போது 2018 வெளியிட்டுள்ளார். இந்த ஆய்வறிக்கையில் அவர் மேலும் கூறுகையில் 2013 பெண்களை மட்டும் கண்டறியும் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ ஆய்வறிக்கை நடந்தது. அதில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 12,500 வருடங்கள் வழியாக இந்திய பழைய பெண்களை தவிர புதிய வெளிநாட்டு பெண்கள் யாரும் வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இதிலிருந்து இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து குடியேறிய பழங்காலத்து இனத்தினர் என்று யாரும் இந்த மரபணு மூலியமோ இல்லை. மேலும் ஸ்டெப்பி புல்விலிருந்து வந்த ஆரியர்கள் கிட்டத்தட்ட 20 தலைமுறைகளாக அங்கிருந்து இந்தியா வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வந்தபோது அவரோட எந்த ஒரு பெண்ணையும் கொண்டு வரலை என்று சொல்கிறார்கள். ஸோ இதுடன் நிற்க நமக்கு இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 20 தலைமுறையாக வரும் ஒரு குழுக்களிடம் எந்த ஒரு பெண்ணும் இல்லாமல் எப்படி முன்னெடுத்து செல்வார்கள்? அவர்கள் சொல்கிற வாதம் என்னவென்றால், அவர்கள் வரும் வழியில் இருந்த பெண்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் தன்னுடைய வாரிசை பெருக்கிக் கொண்டு அப்படி இந்திய நோக்கி என்று கூறுகிறார்கள். இதை புராண அடிப்படையை கொண்டு பார்த்தால் இந்த 1200 வருடங்களாக எந்த ஒரு புதிய பெண் இனமும் இங்கு வரவில்லை என்பதற்கு, அதாவது இந்த இனம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டது எவ்வாறு என்பதை அறியலாம். இங்கு இருந்து சென்ற பழங்குடியினர் தான் பாண்டியர்கள் மற்றும் அவருடைய மூதாதையர்கள் தான் மத்திய யூரேஷியா டைமில் மனு மூலம் சென்றார்கள். அப்புறம் இங்கே திரும்பி வரார்கள். இந்த மனுவின் மூலம் உருவாகிய மக்கள் தான் யூரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய யூரோசிய நாடுகள் எல்லா இடங்களிலும் உருவாகினர். எனவே அந்த இனத்தில் இங்கே நம்ம குமரி கண்டத்தில், அதாவது பழங்கால இந்தியாவில் கண்டறிந்த பெண்ணின் மரபணு அங்கே இருந்திருக்கிறது.
அதனால்தான் புதிய மரபணுக்கள் எதுவும் அவங்களால் கண்டறியப்பட முடியவில்லை என்பது ஊர்ஜிதம் கொள்ளலாம். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராயும் போது நமது புராணத்தின் அடிப்படையில் சூரிய, சந்திர, பிரம்ம, விஷ்ணு மற்றும் சிவா வம்சத்தின் வழி மூலம் வந்த அவருடைய வம்சத்தினை ஆராய்ந்தால் இதற்கான விடை கிடைக்கும். அது என்னவென்று கொஞ்சம் கீழே பாடலாம். அது விரிவாக இந்த மனிதன் அறிவதற்கு இந்த மனிதக்குள்ள நாகரிகம் எப்படி தோன்றினு அறிந்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இந்த மனித நாகரிகம் எப்படி உருவாகுது என்று ஆராய்ந்தால் அதற்கான விடை கிடைக்கும். இதற்கு நாம் ஃபனல் தியரியை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அந்த தியரியை இங்கே நான் வழிமுறைகிறேன். இது என்னவென்றால், மனிதன் முதலில் பூமியில் வாழ்ந்தபோது அவன் சுற்றுப்புற சூழலைத்தான் முதலில் எதிர்கொண்டான். அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள எங்கனம் என்று ஆராய்ந்து இந்த இயற்கையை பஞ்சபூதங்களால் வெளிப்பட்டுள்ள என்பதை கண்டறிந்தான். அவை நிலம், நீர், காற்று, நெருப்பு, வாயு மற்றும் ஆகாயமாகும். இந்த பஞ்சபூதங்களின் வரம்புகளை ஆராய்ந்த அவன் இதில் தெய்வீகத்தன்மை உள்ளது என்பதை அறிந்து அதை பயபக்தியுடன் வழிபட்டான். அதற்கான கடவுள்களையும் அவன் வழிபட ஆரம்பித்தான். அவன் வழிபாட்டையை இந்த இயற்கையும் ஒத்துழைக்க அந்த இயற்கையுடன் தொடர்பு கொள்ள முனைந்து அந்த இயற்கையில் இறைநிலைகள் உள்ளன என்பதை கண்டறிந்த அந்த மனிதன் அது தனது உள்ளம் அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து அறிந்தான். இந்த அறிவியலை உணர்ந்தான். இந்த அறிவியல் தான் மெய் உணர்வு ஆகும். இந்த மெய் உணர்வு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கற்பித்து அதை நடைமுறைப்படுத்த தர்மங்களை வைத்தான். இந்த தர்மங்களை தான் நாம் மாறல் என்கிறோம். அதை அவன் வாழும் இடத்திற்கேற்ப வகைப்படுத்தினான். எனவே தர்மம் வாழும் இடத்திற்கு காலத்துக்கேற்ப வேறுபடும். இந்த தர்மங்களை பின்பற்றி வாழ்ந்த குழுக்கள் ஒவ்வொரு சமமாக உருவெடுத்தன. அவ்வாறு உருவாகிய குழுக்கள் தான் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் மற்றும் பாலை என தன் வாழ்விடங்களை வகுத்து கொண்டு அங்கே வாழ ஆரம்பித்தார்கள். அவ்வாறு அவர் வாழ்ந்த ஆரம்பித்தான் நாகரிகத்திற்கு முதல் வாழ வித்திட்டது. அவ்வாறு வாழ்ந்த மனிதன் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த பல பூஜை முறைகளையும் கிரியைகளையும் உருவாக்கி அதன் மூலம் தன்னுடைய உணர்வை வளம்படுத்தினான். இந்த உணர்வை தூண்டிவிட மொழியை உருவாக்கினான். அதன் மூலம் நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்த ஒருவருக்கொருவர் பரஸ்பர நல்லிணக்கத்துடன் வாழ வழிவகுத்து பரஸ்பரத்துடன் வாழ்ந்து கொண்டு எல்லோரும் ஒன்ற நிலையில் எல்லாரும் ஒன்று என்று வாழ்ந்தனர். அதன் மூலம் தன்னை யார் என்று அறிந்ததை தன் வார்த்தைகளால் மந்திரமாகவும் அதனை பின்வரும் காலங்களில் பாதுகாக்க நூல்களையும் உருவாக்கி இதனால் உருவாகத் தொடங்கியதுதான் இலக்கியங்கள். இதில் பக்தி இலக்கியங்களை இறைவனின் துதிப்பாடுவோம் மற்றும் அரசர் புகழை பாட பொது இலக்கியங்களை படைத்தான். இந்த பொது இலக்கியங்களின் தொகுப்புகளை அந்த சமூகத்தின் கருத்துக்களையும் அறிய உதவியது. அவ்வாறு அறிந்து கதை வடிவில் அவன் உருவாக்கியதான் புராணங்கள். எனவே புராணங்கள் உண்மைகளை கதையின் வடிவில் நமக்கு நம்முடைய வரலாற்றை சொல்கின்றன. இனி இந்த புராணத்தில் மற்றும் இலக்கியத்தில் உள்ள சான்றுகளை கொண்டு நம்முடைய வரலாற்றை ஆராயலாம். மத்ய புராணத்தில் மனு என்பவர் தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர் என்று குறிப்பிடுகிறது. அவர் வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்த நதியில் ஒரு சிறிய மீன் தென்படுகிறது. அந்த சிறிய மீன் எடுத்து அவர் வளர்க்க மீன் பெரிதாகி போக ஒரு நிலையில் அந்த மீன் கடலில் விட வேண்டிய சூழ்நிலை வரை அதை கடலுக்கு கொண்டு சென்று விடுகிறார். அவ்வாறு கடல் விட்ட போது அந்த மீனிலிருந்து விஷ்ணு தோன்றி இன்னும் வெகு சில காலத்தில் வெகு விரைவில் பெருவளம் ஒன்று வர இருக்கிறது, அதற்குள் ஒரு கப்பலை செய் என்று கூறி மறைகிறார். அதன் பிறகு பெருவளத்தின் போது அந்த மீன் வடிவில் திரும்ப அவனுடைய கப்பலை பாதுகாப்பான உயரான பகுதிக்கு கொண்டு சென்று விட்டுவிட்டார் என்று கூறுகிறது. இந்த மனு வாழ்ந்த இடம் ஒன்று பகுலியாறு இருந்த இடமாக இருக்கலாம் அல்லது தற்போதைய கொற்கையாக கூட இருக்கலாம். அதற்கான ஆய்வுகள் தேவை. எனவே இங்கிருந்து மேற்கு திசையில் 26 கிலோமீட்டர் பார்த்து ஆழ்ச்சிலூர் என்ற ஊரும் உள்ளது. எனவே பழங்கால தென்னிந்தியர்கள் அதாவது மூதார்கள் வாழ்ந்த இடம் இந்த கொற்கை பகுதியாக நமக்கு இப்போதுள்ள சான்றுகளாக உள்ளன. பண்டைய காலத்தில் இந்த கொற்கை சிறந்த திறமமாக விளங்கியது. இந்த இடம் பெருவளத்தின் போது கடலால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த வெள்ளம் வழிந்தவுடன் நிலப்பகுதி திரும்ப மீண்டும் தென்பட்டது. எனவே இங்கு பழங்காலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் தடயங்களை நாம் தற்போது காண முடிகிறது. இந்த மனு என்று
எங்கு சென்றார் என்பதை குறித்து பலதர கருத்துக்கள் உள்ளன. அதை நாம் தற்போது கசகஸ்தான் சென்றார் என எடுத்துக்கொண்டால், மேலும் நாம் கண்ட ஆரிய திராவிட இனப்பாகுபாடு இல்லாமல் போய் இவர்கள் இருவரும் ஒரே மூதாதையர் வழிவந்தனர் என்று அறியலாம். இந்த பெருவெள்ளம் எல்லாம் குமரி கண்டத்தில் ஏற்பட்ட சுனாமியின் போது உருவாகி இருக்கக்கூடும். ஆனால் அந்த கண்டத்தில் வாழ்ந்த சிவன் வழி வந்த பரம்பினர் தான் பாண்டியர்கள் ஆவார்கள். அவருடைய நெற்றிக்கண் மூலம் பிறந்த முருகனை பின்பற்றி வந்தவர்கள். குமரி கண்டத்தில் சுனாமி ஏற்பட்ட போது ஸ்ரீலங்காவில் உள்ள கதிர்காமத்தின் வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளாக கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழத் தொடங்கினர். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த அவரின் வம்சம்தான் பல்லவ மற்றும் களப்பிரர் இனமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்தவர்கள் தான் சேரர் இனமும் உருவெடுத்தனர். மேலும் விஷ்ணு பரம்பரையில் வந்தவர்கள் சோழர்களாகவும் தமிழ்நாட்டில் தொன்று வாழ்ந்து வந்தார்கள். இனி அவர்கள் இந்த அடுத்தடுத்து வந்த சுனாமி மற்றும் வெள்ளத்தின் காரணமாக எவ்வாறு இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களும் தமிழ்நாட்டின் வாழ்ந்த மக்களும் வடக்கு நோக்கி சென்றார்கள் என்பதை கொஞ்சம் ஆராயலாம். அவர்கள் சென்ற வழித்தடங்களில் உள்ள கலாச்சாரங்கள் மற்றும் பானை வழித்தட ஒற்றுமையை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பானையில் அமைப்பில் உள்ள ஒற்றுமை, மேலும் சிந்து சமய வழி பானையில் உள்ள குறியீடுகளும் கீழடியில் உள்ள பானை கோடுகளும் நிறைய ஒத்துப்போயின. இதை வைத்து பார்த்தால் பழங்கால பாண்டியர்கள் இந்த வழித்தடங்கள் வழியாக சென்று சிந்து சமவெளியில் செட்டில் ஆகியிருக்கலாம் என தோன்றுகிறது. இன்னும் விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் நமக்கு மேலும் பல சான்றுகள் இந்த கூற்றிற்கு ஆதாரமாக கீழடியில் கிடைக்கலாம். அடுத்து மனுவின் வழித்தடத்தை பார்க்கலாம். மனு என்றவர் சென்ற இடம் கஜகஸ்தான் என கொண்டு ஆராய்ந்தால், பெருவெள்ளத்தின் போது இந்த மனு தனது குடும்பத்துடன் மற்ற 7 ரிஷிமர்களை தன்னுடன் கொண்டு சென்றார். இவர்கள் மூலம் உருவாகிய மக்கள் தான் மத்திய யூரோஷியாவில் இருந்து காலப்போக்கில் ஒரு பிரிவினர் கிழக்கு நோக்கி இந்தியா வந்தடையினர். மற்றொரு பிரிவினர் கசகஸ்தான் வழியாக டர்க்கி சென்றடைந்து சில காலம் கழித்து அதிலிருந்து ஒரு பிரிவினர் சிரியா, ஈராக், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவின் வடக்கு பகுதி வந்தடைந்தனர். இவர்களைத்தான் நாம் ஆரியர்கள் என்று கூறுகிறோம். மற்றொரு பிரிவினர் டர்க்கியிலிருந்து ஐரோப்பா சென்றடைந்தனர். இவ்வாறு சென்ற மக்கள் காக்காஸ் மலையில் வாழ்ந்த தடயங்கள் காக்காசு போன்ற முனிவரின் வாழ்க்கை குறிப்பில் காணப்படுகிறது. மேலும் மனுவுடன் சென்ற முனிவர்களாக அத்ரி, பரத்வாஜா, கௌதமா, ஜம்தாகனி, காஷ்யபு, வசிஷ்தா மற்றும் விஸ்வாமித்ரா ஆவார்கள். இவர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் நமது புராணங்களில் காணப்படுகிறது. இந்த முனிவர்களின் வழி வந்தவர்கள் தான் வடநேவில் வாழ்ந்த இந்தியர்களின் மூதாதையர்கள் ஆவார்கள். அவர்கள் மூலம் தோன்றிய வம்சத்தின் வழியாக வந்தவர் தான் பரத்வாஜ கோத்திரமாகும். அதை போன்று வசிஷ்டர் முனிவர்களின் மூதாதையர் வழியாக வந்தவர்களும் சூரிய வம்சமாகும். கௌதமம் மற்றும் வேதவியாசர் போன்றவர்களின் முன்னோர்கள் மூலம் தோன்றியவர்கள் சந்திரகுலத்தின் வழி தோன்றலாகவும் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் தற்போது யூபியில் உள்ள கனஜ் என்ற பகுதியில் வாழ்ந்தார். அவர் சந்திரவம்சத்தை சார்ந்தவரோ சூரிய வம்சத்தை சார்ந்தவரோ என்று தெரியவில்லை. ஆனால் இவர் சூரிய வம்சத்தை சார்ந்தவர் கூட என தெரிகிறது. ஏன்னா இவரை பின்பற்றிய சங்கா டைனஸ்டி பெரிய அளவில் சூரியனும் அது சார்ந்த கலாச்சாரத்தை, அதாவது யூபி, மத்திய பிரதேஷ், கலிங்க தேசம் மற்றும் பல இடங்களில் காண முடிகிறது. எனவே இவர்கள் மூதாதையர்கள் மனுவின் பெயர்ப்படி பார்த்தால் வட இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் மூதாதையர்கள் மனுவின் பாதையில் வந்தவர்கள். தென்னிந்தியாவில் இருந்த மூதாதையர்கள் சிவன் வழியாக வந்த முருகன் வழியாக வந்த பழைய இனத்தவர் என்று தெரிகிறது. இனி இந்த இனத்தவர்கள் எவ்வாறு பல பெயர்களில் இருந்தார்கள் என்பதை காணலாம். அதே போன்று புராணங்கள் மற்றும் இலக்கியம் உள்ள சான்றுகளை கொண்டு கிமு 2000 இந்தியாவை ஆண்ட சேர, சோழ, பாண்டிய, சூரிய மற்றும் சந்திரவம்ச மன்னர்களின் குறிப்புகளை கொண்டும் மரபணு ஆராய்ச்சியின் மூலம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை நாம் அறிந்தும் இனி ஆராயலாம். இந்த காணொளியை கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.